அவர் இதே கெட்டப்பில் இருந்தார். அப்புறம் தான் டேரக்டர் ராஜசோழன் சொன்னார். அதே மாதிரி நிஜமாகவே தாய்மாமனாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறார் அவர். அதனால தான் முறைப்படி ஹீரோயினி பிரின்ஸ் வந்தவுடனே ஏண்டி லேட்டுன்னு கேட்டார். அதை நம்ம ராகேஷ் இந்த உரிமை யாருமே இது வரைக்கும் பேசுனது இல்லைன்ட்டார். ஸோ அதெல்லாம் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த ஜெயந்தின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இங்கே பேசுனாங்க. அவங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு நம்ம காயத்ரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஹீரோயினாக நடிக்கிறதுக்கு தகுதி இருக்குது அவங்களுக்கு. ஸோ அவங்க நடிக்கலாம். அதே மாதிரி இந்த ஹீரோயினி பிரின்ஸ் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த கேரக்டர் நல்லா வேறு மிஸ்டர் ஐயப்பன் நினைக்கிறேன். ஐயப்பனும் நம்ம டைரக்டர் ராஜசோழனும் நல்ல வேலை வாங்கியிருக்காங்க. அந்த முகத்தில் அந்த சோகம், சில இடத்துல மகிழ்ச்சி, சில இடத்துல அந்த ஒரு குழப்பம், எல்லாத்தையும் அழகாக வேலை வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு கூட இருந்த அந்த டீமுக்கு நம்ம முதல்ல ஒரு கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் அரவிந்த், அதாவது இந்த மாதிரி படங்களுக்குன்னே பிறந்திருப்பார் போல இருக்கு. வார்த்தைகளை தெளிவாக புரிய வச்சு படத்தை சாங்கை கொண்டு வர்றது சில மியூசிக் டைரக்டர் தான் இருக்குது. அது இவர்கிட்ட கை வந்த கதையாக இருக்குது. அவருக்கு நம்ம ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணும்போது கேமராமேனும் எடிட்ரு அண்டு ஸ்டண்ட் மாஸ்டர் தான் ரொம்ப திணறுவாங்க. என்ன எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இவங்க அந்த புதுமுகத்தை வச்சு வேலை வாங்கும்போது ஒரு அழகாக நேர்த்தியாக வேலை வாங்குறது இந்த மாதிரி சில குறிப்பிட்ட டெக்னீஷியனால தான் முடியும். அவங்களுக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு சும்மா இல்லாமல் அடுத்த படத்துக்கு நான் தான் கூட இருந்த ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு இல்லையா, முதல்ல ஐயப்பனுக்கு நம்ம முதல்ல கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சிருக்கோம். அவர் கூட இருக்கிற அத்தனை முதல் படம் ரூபன் பட டீம் எல்லாருமே இங்கே வாழ்த்துறாங்கன்னா அதுக்கே மிகப்பெரிய ஒரு மனசு வேணும் அவங்களுக்கெல்லாம். அதெல்லாம் விட நம்ம அந்த கோமல் சர்மா பேசும்போது முதல்ல வந்தாங்க ஸ்டேஜுக்கு. நம்ம ராஜசோழன் சால்வை போட்டவுடனே ஃபோட்டோகிராஃபர்லாம் முகம் தொங்கி போச்சு. ஏன்னா எப்படிலாம் இது மூடி எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிற மாதிரி நான் வந்திருக்கிறதுல அவங்க ஒருத்தி தான் கொஞ்சம் கவர்ச்சியாக வந்திருக்கிறாங்க. அவங்களும் பெண்ணுரிமை பற்றி நிறையா பேசினாங்க. இங்கே ஒரு வீட்டில் ஒரு பெண் கல்விங்கிறது ரொம்ப முடியாத காரியமாக இருந்தது ஒரு காலத்தில். இன்னைக்கு எல்லா மத்திய மாநில அரசுகள் நிறைய சலுகைகள், நிறைய படிப்புக்காக நிறையா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை கரெக்டாக பயன்படுத்தி வந்தாலே பெரிய ஆள் ஆகிடலாம். அதை நம்ம நம்ம தேசமே இந்திய தாயின்னு தான் சொல்கிறாங்களே தவிர தந்தைன்னு சொல்கிறதில்ல. அது ஒரு கவிதையே இருக்குது. ஒருத்தர் எழுதுனது அம்மா அப்படிங்கிற ஒரு கவிதை. கர்ப்ப காலத்தில் உன் வயிற்றில் உதைத்ததால் என் பாவக்கால்கள் இந்த பூமியில் பட்டு தேய தேய என் வாழ்நாள் எல்லாம் நான் நடந்துதானே தீர வேண்டும் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. அதே மாதிரி பிரேசோடன் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. வீட்டுக்கு ஒரு சாமி உண்டு, அது அம்மா அம்மா தான். கோயில் குளம் போவதெல்லாம் சும்மா சும்மாதான்னு ஒரு பாட்டு. இது மாதிரி பெண்களுக்குன்னு பாட்டு எழுத நிறைய இருக்காங்க கவிஞர்கள்லாம். ஆனால் அதை மதிக்கணுங்கிறது தான் நம்ம எல்லாருக்கிட்டே இருக்க ஒரு பண்பாக இருக்கணுங்கிறது அந்த கோமல் சர்மா பேசிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தோட பிஆர்ஓ விஜயகுமார்னு பேர். ஆனால் எல்லாருமே கூப்பிடும்போது நான் விஜய்னு சொல்லணுங்கிறதுக்காண்டி நான் விஜய்னு மாற்றிக்கிட்டார் அவர். ஸோ அவருக்கு முதல் பட சான்ஸ் கொடுத்த இந்த டைரக்டர் கம் ப்ரொடியூசர், அதாவது அவரே கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள்லாம் எழுதி தயாரித்து நடிச்சிருக்கிறார் இல்லையா, அவருக்கே எங்கள் தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் சார்பில் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இங்கே அழகாக தொகுத்து வழங்கின காயத்ரி அவர்களுக்கு பேரரசர் அவர்களை சால்வை அணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்க எல்லா பெண்களுக்கும் சால்வை அணைகிற பாக்கிற பேரரசர் தான் கிடைச்சிருக்கு. போடுங்க. இந்த பிஆர் பார்த்தீங்கன்னா இந்த புடவைக்கு மேட்சா ஒரு சால்வை ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல்ல ஐஏஎஸ் கண்ணம்மா இந்த படம் இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாதான் அடுத்தடுத்து தயாரிப்பாளர்கள் புதுசாக தயாரிப்பாளர்கள் படம் எடுக்க வருவாங்க. இன்னைக்கு நீங்கள் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் தயாரிப்பாளர் அழைப்பேற்று இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. அதனால் உங்களுக்கு இப்போ நீங்கள் கைத்தட்டி போகிறது பிரயோஜனம் இல்லை.
ஆனால் நீங்கள் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து தயாரிப்பாளருக்கு அந்த விமர்சனத்தை சொன்னீங்கன்னா நல்லது. எங்கள் பத்திரிக்காரங்கள்லாம் வந்து சிறு முதலீட்டு படங்களை பெரிய படங்கள் ஆக்குறதுல போட்டி போட்டு வேலை செய்கிறவங்க. படம் பிடிச்சிருந்ததுன்னா எங்கேயோ கொண்டு போய் உங்களை உட்கார வச்சுருவாங்க. பிடிக்கலைங்கிறது ஒன்று வந்துச்சுன்னா அது ஒரு 3 நாள் கழிச்சு எழுதுங்க. நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் வேண்டுகோளாக வச்சுருக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் ஓடணும். நான் ஏற்கனவே சொன்னது தான், வருஷத்தில் 250 படம் வருது. அதில் 25 படங்கள் தான் பெரிய படங்கள், 225 படங்கள் வந்து சிறு முதலீட்டு படங்கள் தான். அதில் ஏதாவது ஒரு படம் கிளிக் ஆகுது, அடுத்த வருஷம் 224 பேர் மறுபடியும் படம் எடுக்கிறாங்க. ஸோ இந்த 224 படத்தில் அட்லீஸ்ட் ஒரு 100 படமாவது ஒரு ஓடினா தான் அடுத்து வர்றவங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு தெரிய வரும். ஸோ இந்த படத்தை ஓட வைக்க வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்குது. இன்னும் ஒரு வாரத்தில் படம் ரிலீஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை கொஞ்சம் பார்த்து நல்லபடியாக கொஞ்சம் விமர்சனத்தை கொஞ்சம் நல்லா எழுதி அதுக்கப்புறம் அவை சன்னி நிறைய படம் பண்ணிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சினிமாவில் மட்டும்தான் ராசி பார்க்கறது இருக்குது. ஆனால் முன்ன அளவுக்கு இல்லை. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு 50% மாறி இருக்கு. ஸோ இந்த ராஜசோழனுக்கு படம் ஒன்றா தான் விஜயகுமாருக்கு லைஃப்புங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதனால் விஜயகுமார் ஊராக போய் ஒரு தேட்டருக்கு ஒரு 100 டிக்கெட்டு வாங்கி எல்லாத்தையும் படம் பார்க்க வைக்கணும். அந்த வேலையும் விஜயகுமார் செஞ்சால் நல்லது. அதே மாதிரி ஏன்னா இப்போயே அவருக்கு ரசிகர் மன்றம் அதிகமாக இருக்குது. ஸோ ராஜசோழன் அவர்களுக்கு எங்கள் பிஆர்ஓ யூனியன் செயலாளர் ஜான் அவர்கள் வந்து சால்வை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிஆர்ஓக்கள் எல்லாம் அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒரு பிஆர்ஓக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கிறாரு. கொஞ்சம் வாங்க, எல்லாருமே வாங்க, டக்குன்னு வாங்க, எல்லாருமே வாங்க. ஆரம்பம் எல்லாமே ஒவ்வொருத்தராக பேர் சொல்லவில்லை. பிஆர்ஓங்கிற அத்தனை பேர் மேடைக்கு வாங்க. மறுபடியும் உங்ககிட்ட கேட்டுக்கிறதுல இந்த படத்தை ஓட வைங்க. ஒவ்வொரு பண்ணிட்டோம் ஃபோட்டோ போட்டு இந்த படம் மட்டும் ஓடலைன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு வெயிட்டு. இந்த நம்ம இவர் ராஜசோழன் வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். இன்னமும் அதே மாதிரி தான் இருக்கிறார் முகபாவத்தை வச்சுக்கிட்டு. ஏன்னா அவரை பார்த்தேன், அப்படி நடந்தது, உட்கார்ந்தது, பேசுனது எல்லாமே அப்படி இருக்குது. பரவாயில்ல, அவர் தைரியத்தை பாராட்டணும். நம்ம எப்படி ஒரு ராஜகிரண் வந்து தனியாக எடுத்து இறங்கி ஒரு பெரிய லெவலில் வந்தாரோ அது மாதிரி துணிஞ்சு இறங்கி இருக்கிற இந்த ஹீரோ கிட்டையும் போய் அவரே நடிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இந்த படத்தில் நடிக்காதவங்க வந்து படத்துக்காண்டி வந்து பாராட்டுறாங்க பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப பெருசு மனசு. அதனால இந்த ரிஷியை நம்ம பாராட்டணும். இப்போ அந்த கேங்கர்ஸ் படத்தில் வந்து நல்ல மெயின் கேரக்டர். நம்ம பத்திரிகைலாம் படம் பார்த்துருப்பாங்க, தெரியும். படம் பார்க்கலன்னா இங்கே வந்தவங்களாம் அந்த படத்தை போய் பாருங்க. சரியான கேரக்டர், ஆனால் அழகாக நடிச்சிருக்காப்புல. சுந்தர்சி வந்து உண்மையில் நல்ல வேலை வாங்கியிருக்கிறாரு. ஹீரோயினி கூட வந்து போட்டி போட்டுட்டு நல்லா பண்ணியிருக்கிறாரு. மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது அந்த பையனுக்கு, நல்லா வருவாப்புல. ஸோ அவருக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஒரு சின்ன குட்டி கதையை மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெறுறேன். ஐஏஎஸ் கண்ணாம மிகப்பெரிய வெற்றி அடையணும், வெற்றி பெறணும். எல்லாம் வல்ல இறைவன் அதுக்கு துணை புரியணும். ஒரு கோர்ட்டு சீனு, கோர்ட்டில் வந்து ஆர்குமெண்ட் நடந்துட்டுருக்கு. ஒரு விவாகரத்து கேஸு. புருஷன் பொண்டாட்டி, ஒரே ஒரு குழந்தை அவங்களுக்கு. இப்போ எல்லாமே கவுன்சிலிங் கொடுத்தாச்சு, செஞ்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. ஆனால் தீர்ப்பு சொல்லணும். குழந்தை என்கிட்ட தான் இருக்குன்னு புருஷனும் சொல்கிறான், ஒய்ஃபும் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் இருக்கிறது ஒரு குழந்தை. ஜட்ஜி வேறு வழியில் தீர்ப்பே சொல்லி ஆகணும். ஒரு நாள் தீர்ப்புக்கான நேரத்தை குறிச்சிட்டாரு. சொன்ன காரணங்கள்லாம் சொன்னார். எதுக்காண்டி என்ன, வாழ்க்கையெல்லாம் என்ன, வாழ்வியல் என்ன, சமூகம்னா என்ன, எல்லாம் சொல்லிட்டு ஆகவே அப்படிங்கிற சினிமா பாணியில். அப்போ கூண்டில் இருந்த அந்த புருஷங்காரன் சொல்கிறான், ஐயா அப்படிங்கிறான். என்னன்னு கேட்குறாரு. ஐயா, நீங்கள் தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டு நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கிறான். உடனே பேனாவை மடித்து வச்சுட்டு கேளுப்பா அப்படிங்கிறாரு. அவன் கேட்குறான், ஐயா, ஏடிஎம் மிஷினுக்கு நான் போகிறேன், என் கார்டு எடுத்து உள்ளே சொருகுவேன், சொருகிட்டு நம்பர் போடுவேன், பணம் வரும். பணத்தை நான் எடுத்துக்குவேன், என் கார்டை எடுத்துக்குவேன். இந்த பணம் எனக்கு சொந்தமா, ஏடிஎம் மிஷினுக்கு சொந்தமா? இதுக்கு பதில் சொல்லுங்கிறான். ஜட்ஜி மயக்கம் முட்டுறாரு. அவர்
இருக்கும் நான் விஜயின் அன்பு வணக்கங்கள். என் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் தமிழ் திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் தலைவர் விஜயமொழி அவர்களுக்கும், தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் தலைவர் விஜயமொழி அவர்களுக்கும், செயலாளர் ஜான் அவர்களுக்கும், நெல்லை சுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கும், இந்த படக்குழுவினர் அவர்கள் அனைவருக்கும், சாமானிய திரைப்பட இயக்குனர் ராகேஷ் அவர்களுக்கும், கோமல் சர்மா அவர்களுக்கும், ரிஷி அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. இது முதல் மேடையினால இதை கொஞ்சம் பயன்படுத்திக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷம் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ அதனால தான் வந்து பேசிக்கலாம் அப்படின்ட்டு. ஆமாம், 2013 வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரசாத் லேபில் கால் எடுத்து வச்சேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேரில் இருந்திருக்காது, வெறும் பிளாஸ்டிக் சேர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போது வந்து நம்ம படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறது, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து மாதா பிதா குரு தெய்வம் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நன்றி சொல்லணும். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும், என் குரு, நான் ஸ்கூலில் படிக்கும்போது 7th வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கவிதா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியை, அவங்களால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த கலை ஆர்வம் வந்து ஏற்பட்டது. ஸோ எங்கெங்கே வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குதோ அந்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு எல்லாருமே என்னை கேட்கவே மாட்டாங்க, விஜய் பேரை எழுதிடுவாங்க. ஸ்கூல்லே வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ், ட்ராமா அப்படின்ற எல்லாத்துலேயுமே வந்து நான் கலந்துப்பேன். 10th படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா நடந்தது, அதில் வந்து நான் சிறந்த நடிகர் அப்படின்ற பட்டம் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் அந்தளவுக்கு பெரிய லெவலில் அமையலை, அதனால் வந்து அந்த கலை இது வந்து அப்படியே கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. நான் வந்து வேளச்சேரி செக் போஸ்ட்டில் இருக்கிற கார்ப்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அங்கே தான் 7th 12th வரைக்கும் படித்தேன். அங்கே இருக்க கவிதா மிஸ் என்ன மாதிரி வந்து பல பேரை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து என்னோடய ஆசிரியர் அவங்களுக்கு வந்து நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பிகாம் எஸ்ஐவிடி காலேஜ் கௌரிவாக்கத்தில் இருக்குது, அங்கே தான் வந்து படித்தேன். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல்ஸ் முழு நேரமும் வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல்ஸில் தான் வந்து இருப்பேன். படிப்பில் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் ஆர்வம் கம்மி தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் எனக்கு கிடச்சிருக்கு. நான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா படங்கள் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறதுல தான் நான் வந்து வாழ்க்கையை தொடங்கினேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக எப்படி முன்னேறலாம் அப்படின்னு எந்த வழியில் போகிறதுனே தெரியாமல் இருக்கும்போது தான் அண்ணன் ஜானன் அவருடைய அறிமுகம் கிடைச்சிது. உதவியாளராக பணியாற்றினேன். அண்ணன் வழிகாட்டலில் தான் இன்று நான் சுரேஷ் அவர்கள் அறிமுகப்படுத்தியவர்கள் தான் ஜானன் என்னை வந்து சேர்த்துக்கொண்டார். ஸோ அண்ணனோட வழிகாட்டல் தான் இன்றைக்கி வந்து இந்த மேடைக்கு நான் ஏறியிருக்கேன். இன்னும் நிறையா மேடைகள் ஏறணும் அப்படின்ற ஒரு கனவோடும் ஆசையோடும் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து என்ன பண்ணுறேன், காலைல வீட்டிலேருந்து கிளம்புனா நைட்டு தான் போவேன். நான் வந்து என்ன பண்ணுறேன், என் வாழ்க்கையில் முன்னேறுவானா இல்லையா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டவுட்டாகவே என் ஒய்ஃப் நினச்சிட்ருப்பாங்க. என்னை வந்து நம்பி ஆதரவு கொடுக்குறேன் என்னோடய ஒய்ஃப், அவங்களுக்கும் வந்து இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்ல கடமை கட்டுக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா வந்து ஒரு சாப்டர் இருந்தாலும் நம்ம அடுத்து வர ஒய்ஃப் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடமைப்பட்டிருக்கோம், அவங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிள் இது பண்ணிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் என்னை நம்பிக்கிட்டு இருக்கேன் என்னோடய ஒய்ஃபுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் வருகை தந்து எனக்கு வந்து முதல் படத்துக்கு வாய்ப்பு அளித்த ப்ரொடியூசர், இயக்குனர் அவர்களுக்கு வந்து மிக்க நன்றி. ஏன்னா வந்து பிஆர்ஓ கார்டு எடுத்ததுக்கப்புறம் படம் வந்து எப்படா வந்து படம் பிடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தேன். ஐயாவோட அறிமுகம் இதுக்கு முக்கியமாக காரணம் சிவா அவர்கள் தான். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீம் ஐயப்பன் அவரோட கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சிவா அவர் இல்லைன்னா இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் இருந்திருக்க மாட்டேன். சிவா அவர்களுக்கும் நன்றி, ஐயப்பன் அவர்களுக்கும் நன்றி, இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி. எனக்காக இங்கே வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா எல்லா நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. 15 வருஷமாக தினமும் நான் உங்களை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் எங்கள் வீட்டில் இருந்ததை விட பிரசாத் லேபில் நான் இருந்தது தான் அதிகம். காலையில் 9 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி வந்தேன்னா நைட்டு 12 மணி 12 மணிக்கு தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அதனால் இங்கே இருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் வந்து நன்றி. பிஆர்ஓ யூனியர்களுக்கும் நன்றி. எல்லாருக்கும் எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க. இன்னும் நிறையா படங்கள், இன்னும் நிறையா வெற்றிகள் வரணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். பேசும்போது எல்லாருக்கும் சொல்லிட்டு கடைசியில் தான் ப்ரொடியூசருக்கு நன்றி சொன்னாப்புல, அதுக்கப்புறம் ஒய்ஃபுக்கு சொன்னாப்புல, நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாப்புல, நீ நல்லா வருவடா. அம்மாவுக்கு இணை இயக்குனராக பணியாற்றிய சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஸ்டில் கேமரா காந்தி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன்.
படத்துடைய ஜானர் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், அவங்க பேசுற சீக்கிரம் முடிங்க. இது யார் சொன்னது? என்ன கண்ட்ரோல் பண்ணிங்களா? ஏன் தொழில் பேசுனாங்களா? ஏன் சொன்னாங்க? என்ன மொத்த ஊடகத்துக்கு தப்பு யார் ஒருத்தர் பண்றது மொத்த ஊடகத்துக்கு தப்பா போயிடும். பேச ஆரம்பிச்சு சீக்கிரம் யாரும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்க இல்ல இது முதல் மாடி இல்லை. நான் அப்போ சொல்றேன், உங்களுக்கு லேட் ஆச்சுன்னா நீ கிளம்புங்க, 1000 வேலை இருக்கும் உங்களுக்கு. நான் கட்டாயப்படுத்துறீங்களா? ஆரம்பிக்கும் போதே சூடேற்றி விட்டுறது இல்லை. நீங்கள் சார் பத்திரிகையாளர்கள் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுங்க. இதை மொத்தம் எல்லாருக்கும் இது ஒரு அனாவரியமான செயல். இது நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன்? நமக்கு இது 10ல் 1 100ல் 1 இருக்கலாம். இவங்களுக்கு இது முதல் மேடை. எல்லாரையும் கூப்பிட்டு கௌரவிக்கும் போது நான் பொறுமையாக உட்காந்துருக்கேன்ல. ஏன்? இது அவங்க ஃபங்க்ஷன், அவங்க சந்தோஷம், அவங்க கொண்டாடுறாங்க. கஷ்டப்பட்டு படம் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அஸ்டண்டேட்லேருந்து சில்பட்டாபுரிலேருந்து எல்லாத்தையும் கூட சால்வ் போட்டு அவர் சந்தோஷப்படுத்துறாரு. நான் பொறுமையாக இருந்தேன்னா சீக்கிரம் நான் சொன்னேன்னா நான் இங்கே ஈஸியாக போகணும். 1 hour ஆகும். ஏன் பொறுமையாக இருக்கேன்? அது மதிக்கிறேன். இல்லை இதுக்கப்புறம் அப்படி யாரும் சொன்னால் நேரம் இங்கே வாங்க, உங்கள் மூஞ்சி கட்ட நான் வெளிச்சந்து பேசுகிறேன். விஜயகுமார் சார் நீ பார்த்துங்க. இல்லைன்னா தயவுசெய்து அப்பயே யாரும் கூப்பிடாதீங்க. கிண்டலாக போச்சு. இல்லை ஆரம்பிக்கும் போது தப்பு இல்லை. இது விளையாட்டா உங்களுக்கு? நான் இல்லை சார், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பிஆர்ஓ எல்லாரும் அசூல் பண்ணி கொண்டு வந்து ஃபங்க்ஷன் நடத்த எவ்வளோ பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? ஒரு விஐபி எவ்வளோ கஷ்டம் கூப்பிட்றாங்க தெரியுமா உங்களுக்கு? அனைவருக்கும் வணக்கம். இல்லை சார் தப்பு. ஒரு நாள் சார் சும்மா ஒரு நாளும் போட மாட்டேன். இத்தனை எல்லாம் பேசுனீங்க, நான் பொறுமை கதை நான் பேச மாட்டேன். அது யாரும் கூசுங்க. நான் சார் குறிப்பிட்ட யாரும் ஒருத்தர் பற்றி அதை இல்லை மொத்தமாக எல்லாருக்கும் மீடியா தப்பாக பெறும்ல. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே சிறப்பாக பேசுனாங்க. முதல்ல இந்த ஐஏஎஸ் கண்ணம்மா மேடை இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறத விட நம்ம பிஆர்ஓ விஜய் அவர்களுக்கு ஒரு அரங்கேற்ற மேடையாக அமைஞ்சிச்சு. பார்த்துட்டோம். ஆமாம் ஆமாம் அவருடைய முதலாக ஒரு பிஆர்ஓ பண்ணிக்கிற படத்தில் நான் வந்து பங்கு வருதே நான் வந்து சந்தோஷமாக நினைக்கிறேன். வரலாற்று ஆமாம். அப்புறம் இந்த படத்துக்கு என்னோட அசிஸ்டண்ட்டு முரளி தான் கூப்பிட்டாப்புல. சார் இந்த படம் சார் ஐஏஎஸ் கண்ணம்மன் படம் நீங்கள் வரணுன்ட்டு. நான் ஏற்கனவே 2 நாள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். இது தொடர்ந்து 3வது நாள். நான் அப்போ வரலேட்டேன் முதல்ல. இப்போ தொடர்ந்து இருக்குது. இன்னொன்று டிப்ஸ் நிறைய மீட்டிங் இருக்குது. மேதிநாத்தோட வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு போயிட்டுருக்கு. இப்போ செல்வன் சார் கோச்சு போகிறோம் அப்படின்ட்டு நான் இந்த படம் விட்டுருவான். மேக்ஸிமம் சின்ன படத்தில் மேக்ஸிமம் வந்துடுது. நான் அப்போ திருப்பி ஒரு விடலை. இல்லை சார் நீங்கள் தான் வேணுங்கிறாங்க, நம்ம தான் கேட்குறாங்க சார்ன்ட்டு. சரி ஓகே அப்படின்னு பேரண்ட்ஸ் இவ்வளோ அன்பாக கூப்பிட்றாங்களே நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம ராஜசோழன் வந்து ஒரு ஈக்கு வச்சு தான் கூப்பிட்டுருக்காரு. நம்மகிட்ட அஸ்டாண்ட் சேர ட்ரை பண்ணோமே, நம்மளை சேர்த்துக்கலையே.
நம்ம ஒரு படம் எடுத்து அதை முடித்து அவரையே கூட்டு உட்கார வைக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு திட்டம் தான், பெரிய திட்டம் தான் அது. அது இப்போ ஒரு பேசணும் தெரிஞ்சுது. ஆமாம், நான் அவாய்ட் பண்ணல சார், என்ன உங்களை சந்திக்காமல் இருந்திருக்கோம். ஆமாம், ஆனால் நான் ஒரு புரிஞ்சுக்குங்க, இண்டஸ்ட்ரியில் சேர்ந்து அசிஸ்டண்ட்டாக இருந்து படம் பண்ணால் லேட்டாக இருக்கணும். இப்போ சீக்கிரம் வந்துட்டீங்க நீங்கள். ஏன்னா யார் சேர்த்துக்கலைங்க போது வெறி வரும். ஏன்னா என்னைய சேர்த்துக்கல, நீங்கள் என்னைய உள்ளே விடலை, வந்து காட்டுறோம் பாரு. எவனுக்கு ஒரு வெறி வருதோ அவன் சீக்கிரம் டேரக்டர் ஆயிடுவான், எவனுக்கு ஒரு ஒரி வருதோ உட்காந்துட்டு இருப்பான். உங்களுக்கு அந்த வெறி வந்ததுனால நீங்கள் வந்து டேரக்டர் ஆகிட்டீங்க. ஓகே, இப்போ தான் நான் ஏன் வந்துங்கிற விளக்கம் எனக்கே தெரிஞ்சு, காரணம் தெரிஞ்சு போச்சு. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஆமாம், டி.ஆர். ராஜதுக்கப்புறம் கதை, திரை, வசனம், இசை, பாடல்கள், டைரக்ஷன், தயாரிப்பு, நடிப்பு எல்லாம் அடுத்த டி.ஆர். தான் நீங்கள். ஆமாம், பிஆர் விட்டு வச்சுனாப்புல, அது அவர் நாங்கள் விட மாட்டோம்ல, விஜயம் கூட விட மாட்டார். ஜான் நல்லா பேசினார். ஆனால் நிறைய விஷயங்கள் லைஃப்பில் ரொம்ப அடிபட்டுருக்காரு, நம்ம ரொம்ப மிதிபட்டுருக்காரு. ஆமாம், வாழ்க்கையில் அந்த மாதிரி வந்தவங்களாம் வந்தவங்களுக்கு பேச முடியும். அவங்க சொன்னார் நல்லா, நமக்கு பின்னாடி குறை பேசுகிறவங்கள கண்டுக்காது அப்படின்ட்டு. முன்னாடி குறை பேசுகிறவங்களும் மதிக்கணும். ஏன்னா இவங்களா இதை மன்னிச்சிடும், யாரோ ஒருத்தருக்கா மொத்தமாக நம்ம யாரையும் பாசிக்க முடியாது. நண்பர்கள் கூட்டம் அதிகம் இங்கே. அதே மாதிரி எப்படி பின்னாடி யார் குறை சொல்கிறாங்களோ அதை எப்படி மைண்ட் ஏற்றக்கூடாதோ, அதே மாதிரி நம்ம முன்னாடி நம்ம போன்னு சொல்கிறாங்கல்ல, அதை மைண்டில் ஏற்றவே கூடாது. பின்னாடி குறை சொல்ல மோசம் யாருன்னா நம்ம பொருந்து ஏற்றி விட்டுருவோம். நம்ம உண்மையை நம்மளும் வச்சுக்கல, முடிச்சுக்க லைஃப். ஆமாம், புகழ்றதே நாளைக்கு முக்கால வருவான். அதனால் எங்கே அதிகமாக புகழ்றானோ அதை இவன் புகழ்றது கரெக்டாக அப்படின்னு நம்ம யோசிக்கணும். கரெக்டாக தான், ஓகே பரவாயில்ல. இவன் நம்ம தகுதிக்கு மீறி புகழ்றானோ, நம்மளை வேற எங்கேயோ தூக்கி வைக்கிறானோ அப்படிங்கும்போது அப்போ அவன்கிட்ட உஷாராகணும். ஒரு இடம் வருது அங்கே தான். நம்மளை எவன் நம்ம தகுதிக்கு மீறி பேசுகிறாங்களோ அவங்கள கொஞ்சம் விலகி இருக்கணும். அவங்கள விலக்கி வைக்க வேணாம், நம்ம விலகி இருக்கணும். அதான் ஜான் சார் ஒரு நல்ல நிறைய விஷயங்கள எனக்கே ஆமாம்ல அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் விஜயமுரு சார் வந்து இல்லைக்கா, அது குட்டி கதை, குட்டிங்க கதை. எங்கிட்டு தான் யோசிச்சு வரோம். நாங்கள் படத்துக்கு ரூம் போட்டு யோசிக்க கூட உங்களுக்கு தாட்டு வரமாட்டேங்குது. கோர்ட்டில் போய் ஜட்ஜே வளர்க்குற அளவுக்கு ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. நிறைய சமாச்சாரம் அவர்கிட்ட இருக்கு. அது புரியலையா? நான் சொல்கிறேன், இது வந்து நல்லவங்களுக்கு புரியாது. ஒழுங்காக வாழ்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் புரியாது. ஆமாம், அது கொஞ்சம் இந்த பெண் பித்தர் இருப்பாங்களே அவங்களுக்கு, அவங்க தான் கதையை உருவாக்குவாங்க, அவங்களுக்கு புரியுது. ஆமாம், அதே மாதிரி அவர் விஜயமுரு சார் வந்து தூப்பால் ஏதோ கூப்பிட்டாங்கிட்ட வீட்டில் தப்பாக நினச்சிட்டு போகிறாங்க, நல்ல வேலை அப்படின்னாரு. அங்கே தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. நீங்கள் ஜெயந்தி மேடத்தை நீங்கள் கதாநாயகி நடிக்க சொல்லிக்கிறீங்களா, அந்த வீடியோ பார்ப்பாங்க, அங்கேயும் தப்பாக நினைப்பாங்க. நான் ஒவ்வொருத்தரும் பேசும்போது நான் வந்து பக்கத்தில் நான் பேர் கேட்டுக்கிறேன், அவங்க பேர் என்ன, அவங்க பேர் என்னன்ட்டு. ஆனால் அது மனப்படம் வச்சுருக்காரு சார். ஜெயந்திங்கிறாரு, காயத்ரிங்கிறாரு, கோமல் சர்மாங்கிறாரு. என்ன ஜெயந்தி சத்தியாக கட் பண்ணி கடைசியாக ஒரு ஜெயந்தின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஜெயந்தி தான், அதுதான். அவள் இங்கே வந்து மற்ற ஆம்பளை பேர் பேருங்க தெரியாது, கேமராமேன் பேருங்க தெரியாது, எடிட்டர் பேர் பேருங்க தெரியாது, இங்கே இருக்க பொம்பளை பேர் மட்டும் தெரியும். ஆமாம், அப்புறம் ஏன் குட்டி கதை வராது? நான் சரி சீக்கிரமே அவர் கவிதை போட்டுருக்காருல்ல, நீங்கள் சீக்கிரம் குட்டிங்க கதைக்கிட்ட ஒரு புக்கை போடுங்க சார், நாங்கள் படிச்சுட்டு தெளிவாகிக்கிறோம். ஐஏஎஸ் கண்ணம்மா
கண்ணம்மாங்கிறதே தமிழ்நாட்டில் ஒரு வீரியமான பெயர். கண்ணம்மா அது வந்து பாரதியார் ஒரு ஒரு கனவு புதுமை பெண். அது அந்த பெண்ணுக்கு உருவம் இல்லை. ஒரு ஒரு கண்ணம்மான்னு ஒரு கற்பனை பெண்ணு தான் அது. அவருடைய கற்பனைக்கு தான் அந்த கண்ணம்மாங்கிற பேருக்கு உருவம் இல்லையே தவிர அந்த கற்பனை கண்ணம்மாவுக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் உருவம் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் டாக்டர் ஆனாங்களோ அவங்கெல்லாம் கண்ணம்மா தான். யாரெல்லாம் ஐஏஎஸ் ஆனாங்களோ அவங்கெல்லாம் கண்ணம்மா தான். யாரெல்லாம் போலீஸ் அதிகாரி ஆனாங்களோ அவங்கெல்லாம் கண்ணம்மா தான். யாரெல்லாம் ஒரு எழுத்தாளர் ஆனாங்களோ அவங்கெல்லாம் கண்ணம்மா தான். இங்கே முன்னேற எல்லா பெண்களுமே கண்ணம்மா தான். இந்த ஐஏஎஸ் கண்ணம்மா, அதுவும் பாரதியாரியன் கண்ணம்மா தான். நம்ம நாட்டில் வீரமங்கை வேலுநாச்சியார், முதல் தற்கொலைப்படை குயிலி, அஞ்சலி அம்மா, இப்படி நிறைய பேர் அப்பவே முன்னாடியே ஆரம்பிச்சுட்டாங்க. கண்ணம்மக்கள் 1000 கண்ணம்மக்கள் உருவாச்சு சொன்னாங்களே, லிஸ்ட் போட்டார்ல. ஐஏஎஸ்ல 2000 கண்ணம்மா, டாக்டர் 5000 கண்ணம்மாவுக்கு மேலே நிறைய இருக்கும். நிறைய கண்ணம்மாக்களும் நம்ம உருவாக்கிட்டோம். ஒன்றும் நம்ம வந்து நம்ம பெண்கள் முன்னேறலன்ட்டு நம்ம வந்து நம்ம கவலைப்படக்கூடாது. நிறைய முன்னேறிட்டோம். நான் காலேஜில் படிக்கும்போது மொத்தம் 25 பேர் கிளாஸில், 20 பேர் பசங்க இருப்பாங்க, 5 பேரும் பொண்ணு இருக்கும். ஆரம்பிச்சிட்டாங்க, பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு வீட்டில். எங்கே யார்கிட்ட இங்கே நான் பேசுனேன் அங்கே கேட்டுருச்சு. என்ன போங்க வீட்டில் இருக்கு, இன்னைக்கு கச்சேரி இருக்கு. அப்போ 5 பெண்களே இருப்பாங்க, நாங்கள் 20 பசங்க. நம்ம யாராவது லவ் பண்ணலாம் அப்படின்னு தோணல, அவன் ஃபிக்ஸ் பண்ணிப்பான், இது ஏன் ஆளு ஒரு பொண்ணு 4-5 ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நமக்கு ஒன்றுமே இருக்காது. நான் என் ஃப்ரெண்டு அழிஞ்சுட்டான், அவன் ஃப்ரெண்டு அழிஞ்சுட்டான். அப்போல்லாம் 5 பேர் தான் பெண்கள் வருவாங்க காலேஜ், 20 பேரில். இன்னைக்கு ஆண்களை விட பெண்கள் அதிகம் காலேஜில் படிக்கிறாங்க. பெண் முன்னேறி இருக்காங்கல்ல, இங்கே கண்ணமக்கள் முன்னேறி இருக்காங்கல்ல. அதில் இன்னொன்று நீங்கள் பேசுன அந்த அம்மா கோமல் சர்மாவா, கோமல் சர்மா தானே கூட கேட்குறேன். ஆமாம், கோமல் சர்மா தெளிவாக பேசுனாங்க, ரொம்ப நல்லா பேசுனாங்க. ஆமாம், சூப்பர், நல்லா பேசுனீங்கம்மா. ஓகே, சூப்பர். நான் ஒரு பெண்ணை பேசும்போது தான் நம்ம இது அவங்களுக்கு புரியும். அவங்க படிப்பு மட்டும் இல்லை, இன்னைக்கு நாடு அது நாசமாக போயிட்டுருக்கு. இன்னைக்கு குட்டியில் அடிமையாயிட்டாங்க, ட்ரக்ஸு. ஆனால் சொன்னாங்க, ஒரு நாட்டை அழிக்கணும்னா அந்த இளைய தலைமுறை அழிச்சா போதும். இளைய தலைமுறை எப்படி அழிக்கணும்? சுட்டுக் கொள்ளணுமா, குத்தி கொள்ளணுமா? அவங்கள்ட்ட மது பழக்கத்துக்கும் கஞ்சா பழக்கத்துக்கும் அடிமையாட்டாலே போதும், நாடு பிடிச்சிட போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய அது ஆயிடுச்சு. நம்ம விழித்துக் கொள்ள வேண்டும். கண்ணம்மாக்கள்ங்கிறது இன்னைக்கு நான் சொல்றேன், இப்போ படிச்சு வேலைக்கு போகிற பெண்கள் இல்லை, இன்னைக்கு கண்ணம்மாக்கள் ஒவ்வொரு தாயும் கண்ணம்மாவாக இருக்கணும். பிள்ளையை பெற்ற ஒவ்வொரு தாயும் கண்ணம்மா இருக்கணும். நம்ம வந்து அரசாங்கத்தை குறை சொல்றது, அவங்கள குறை சொல்றது, அதெல்லாம் இல்லை. நம்ம பிள்ளைகள் நம்ம கரெக்டாக வளர்க்கணும். இன்னைக்கு பெத்த பிள்ளைகளை யாரு கரெக்டா ஒழுங்கா சுய ஒழுக்கத்தில் வளர்க்குறாங்களோ அந்த ஒவ்வொரு தாயும் இன்னைக்கு கண்ணம்மா. ஒரு ஆணுக்கு வந்து பெண்ணின் அருமை சொல்லிக் கொடுங்க. பெண்ணுனா யாரு, பெண்ணின் சிறப்பு என்ன, பெண்ணின் பெருமை என்ன. இந்தியாவிலேயே நம்ம உலகத்திலே இந்தியா தானே பெண்ணின் பெருமை பேசுகிற நாடு. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தானே பெண்ணின் பெருமை பேசுகிற நாடு. அந்த பெருமையை யார் சொல்லிக் கொடுக்குறீங்க? பிளே ஸ்கூலில் போட்டு அது தவக்குற நேரத்திலே பிளே ஸ்கூலில் போட்டு நாசம் ஆக்கிடாதீங்க, கூட வச்சுங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் சொல்லுங்க, பெண் எப்படி இருக்கணும். ஆணோட பெருமை சொல்லுங்க, அப்பனோட பெருமை சொல்லுங்க,
அப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான் அப்படின்னு நீங்கள் பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உங்கள் அப்பா கூட குப்பை போட்டுக்கிறது பெரிய விஷயம். உங்கள் அப்பா கூட வேற யாரும் இந்த குடும்பம் நடத்த முடியாது, இப்படி சொல்லவே கூடாது. என்னை தவிர உங்கள் அப்பாட்டெல்லாம் யார் குடும்பம் நடத்துவா? நிறைய பெண்கள் தன் புருஷனை குறை சொல்லியே பெண்கள்கிட்ட குழந்தைகளை வளர்க்குறாங்க. எப்படி அப்பனை மதிக்கும்? அதே மாதிரி அப்பாக்கள் குழந்தைகளிடம் அம்மா மட்டம் தட்டுறது, அம்மா சமைக்க தெரில, அதுக்கு தெரில, இது தெரில. கணவன் மனைவி வந்து குழந்தைகள்கிட்ட வந்து உங்களுக்குள்ள குறை சொல்லி பண்ணினா யாரும் மதிக்கும்? அது அம்மாவை மதிக்காது, அப்பாவை மதிக்காது, கட்டு குடிச்சிருக்கும். அப்போ குழந்தை வந்து அம்மா அப்பா மதிக்கணும்னு அப்பா சொல்லணும், அப்பாவை மதிக்கணும்னு அம்மா சொல்லணும். நீங்கள் இந்த மதிப்பையும் மரியாதையும் வளர்த்தாக்கா அது நாளைய சமூகத்தில் நல்ல குழந்தைய வளரும். ஆட்கள் மாறி மாறி போடும்போது அதுக்கு வெறுத்து போகும் முதல்ல. அதனால் இன்னைக்கு நம்ம அரசாங்கம் சரியில்லை, ஆசிரியர் சரியில்லை, அதெல்லாம் இல்லை சார். பேரண்ட்ஸ் கரெக்டாக இருந்தால், பேரண்ட்ஸ் ரொம்ப அக்கறையோட குழந்தைய வளர்த்தா குழந்தைகள் நல்லா வளரும். நம்ம வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா போதும், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினா போதும், சோத்தை போட்டால் போதும். இப்போ அதுவும் போகிறதில்ல, ஆர்டர் பண்ணிடுறது, வந்து இறங்கிடுது, சமைச்சும் போகிறதில்ல. இப்போ இன்னைக்கு முழு காரணம் கொஞ்சம் பேரண்ட்ஸு பார்த்துக்கணும். அதனால் சொல்கிறேன், ஒவ்வொரு அப்பனும் பாரதியார், ஒரு அம்மாவும் கண்ணம்மா. அது மாறினாத்தான் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளரும். அவர் ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்கலாம், அவர் பார்க்கும்போதே பாரதியாரமாக தான் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அவர் அதில் ஊருக்கு இருக்காரு. பாரதியாரோட அந்த எண்ணத்திலையும் பாரதியாரோட அந்த கருத்துலையும் அவர் அதிலே ஊறி போனதுனால தான் அவருக்கு அந்த பாரதியார் நினச்சிருக்காரு. அவருக்கு பாரதியார் நினச்சி தான் வந்து உட்காந்துருக்காரு. அதனால கண்ணம்மான்னு பேர் வைக்கிறாரு. முதல் படத்தில் நல்ல கருத்து சொல்லியிருக்கீங்க, பெண் கல்வி வேண்டும், கஞ்சாவுக்கு எதிராகவும் சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் சார். அது மாதிரி இந்த படத்தில் கண்ணம்மா பண்ண விஜயமன் சார், உங்க பேர் என்ன சொல்லுங்க? பென்சி என்ன? ஃப்ரெண்ட்ஸி நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆக்சுவலி டோபியோட மகளான்னு நினைக்கிறேன், கதையில் டோபி மகள் நடிச்சிருக்காங்க. அந்த கால அந்த குழந்தையா இருக்கும் சரி, குழந்தை நல்லா நடிச்சிருந்துச்சு. நேத்ரா குழந்தைங்களுக்கு பேர் நான் வச்சுருக்கேன், அந்த தெரியும். அந்த வந்து அதெல்லாம் அது அவர் டிபார்ட்மெண்ட்டு. நேத்ரா நல்லா இருந்துச்சு. ஆமாம், நேத்ரா நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ஒவ்வொரு, அதனால சொன்னாங்க, யார் சொன்னாங்க, ஒவ்வொரு காலகட்டத்துலையும் அது தகுந்த மாதிரி நடிப்பு. அந்த டோபியாக இருக்கும்போது அப்போ ஒரு நடிப்பு. அப்புறம் அந்த அந்த சுடிதாரம் போட்டு வருவாங்க, அந்த கம்பீரம் வந்துச்சு, அங்கே கம்பீரம், அந்த லுக்கு வந்துச்சு. கரெக்டாக அந்த கண்ணம்மாங்கிற அந்த கேரக்டரை உணர்றதில்ல, கண்ணம்மான்னு தன்னை நினச்சாலும் நடிப்பு வரும் சார். நடிச்சிட்டிங்க, சூப்பர். அதுக்கப்புறம் அப்பா ஆட்டுக்குட்டி, ஏதோ ஒன்று புருஷன் குழுன்னு வைங்க, இல்லை ஆட்டுக்குட்டின்னு வைங்க. ஆட்டுக்குட்டிக்கும் புருஷனுக்கும் எங்கே சம்மந்தம் இருக்கா? ஆனால் என்ன, சில இடத்துல குறை நான் பேச மாட்டேன். ஆட்டுக்குட்டி அது புருஷன் இருக்காருல்ல, அப்பா நடிச்சிருக்காருல்ல, அந்த அப்பா தான் அந்த வறுமைக்கு அந்த உடம்பு சம்மந்தம் இருந்துச்சு. என்ன அது கொஞ்சம் அந்த வறுமை தர மாதிரி உடம்பு இருந்தால் அது மட்டும் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். அவர் அப்படி இல்லை, நான் கொளுத்தாள் மாதிரி இருக்காரு, கொளுத்தாள் பழுத்தாள் மாதிரி இருக்காரா, அது மட்டும் கொஞ்சம் இதாச்சு. மற்ற எல்லாம் ஆனால் நான் நடிச்சுதார். க்ளோஸ்அப் வைக்கும்போது சூப்பராக இருக்குது, அப்படியே பாவமாக இருக்கார். கொஞ்சம் லாங்கில் போகும்போது தான் எந்த அப்படி இருக்காரு. அது நடிப்பு சூப்பர் சார், கரெக்ட். ஆட்டுக்குட்டி சார் நடிப்பு. உங்களுக்கு டோபினாலே பால்வெடி சாப்பாடு தான், அந்த காலத்தில் அப்படி தான் இருக்குது. மற்றபடி கேமராமேன் ஒர்க்கு, மியூசிக் டேரக்டர் சூப்பர் சார். அரவிந்த் பாலாவா நல்லா அரவிந்த் பாலா நல்லா பண்ணியிருந்தீங்க. பாபு, அரவிந்த் பாபு, ஆமாம், லிரிக்ஸ்லாம் நல்லா புரிகிற மாதிரி மியூசிக் போட்டிருந்தீங்க. கேமரா, எடிட்டிங் எல்லா டோட்டல் யூனிட்டும் ஓகே. இந்த படம் கண்ணம்மா மிகப்பெரிய வெற்றி அடையணும்.
கண்ணமான ராசியானது தான் எப்பவுமே பாரதி கண்ணம்மா மிகப்பெரிய ஹிட்டு. ஆனால் என்னென்னா அது பாரதி கண்ணம்மா இல்லை, அது சேரன் கண்ணம்மா. பாரதி கண்ணம்மா இருந்தால் அந்த பொண்ணு இறந்துருக்காரு. பாரதி கண்ணம்மா படத்தில் மீனா கேட்டு இறந்துருக்காரு அந்த கண்ணம்மா. அது சேரன் கண்ணம்மால இறந்துருச்சு. அது மாதிரி இன்னொன்று அனிதா நீட்டில் ஃபெயிலாக போச்சுன்னு இறந்தாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும். ஒரு தேர்வு வந்து தோல்வி அடைகிறதுலாம் வெக்ஸ் ஆகக்கூடாது. அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறது அவங்களுடைய கடமையை தவிர அவங்களுக்கு இன்னும் அது என்கரேஜ் பண்ண மாதிரிலாம் யாரும் பண்ணக்கூடாது. அது கண்ணமாக இருக்க முடியாது. ஒரு தேர்தலில் தோல்வினால ஒரு பொண்ணு இறஞ்சுன்னா அது பாரதி கண்ட கண்ணமா இல்லை. பாரதி கண்ட கண்ணமானா எல்லாம் போராடி ஜெயிக்கணும். இந்த படம் ஜெயிக்கும். டோட்டல் யூனிட்டுக்கும் நல்ல பேர் எடுத்து தரும். நன்றி, வணக்கம்.